guys, welcome back. இன்னைக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங்ல இன்னைக்கு நம்ம ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ தான் பார்க்க போறோம். சம்பந்தமே இல்லாம இவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எலெக்ஷன் ஆரம்பிச்சு இத்தனை நாள்ல இவருக்குன்னு தனி வீடியோ போட்டதே கிடையாது. நம்ம புஷி ஆனந்த் அவர்கள் போட்டிருக்காங்க. புஷி ஆனந்த் அண்ணன் அட்ராசிட்டி ஸ்ட்ரால். அவர் அட்ராசிட்டி பண்றாரா? என்ன பண்ணிட்டு இவங்க தான் மாறி 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 பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இவர் தனியாக கண்டென்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாரா? அப்படி என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டிலேயே நான் பார்க்க வந்திருக்கேன். இதை வந்து இன்னைக்கு நம்மளோட பொலிட்டிக்கல் வீடியோ கோட்டாவில் சேர்த்துக்குவோம். சரி வாங்க, இது ஒரு 9 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி என்ன அது? என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? என்ன சார் இது? இதுதான் நமது தங்க கிணறு, பார்த்தாயா? 3 வருடமாக குத்தி குடைந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். வா, ஒர்க் ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. கல்ல அடைக்கிறாங்களா? சிரிக்கிற அளவுக்கு என்னங்க இது? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கியா? நான் உண்மையிலே நல்ல வேலையா இருக்கேன். இங்க பாரு, யாரு போனாலும் யாரை விசாரிக்கிறாங்க. நமக்காக அப்படி பிள்ளை குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. அங்க பாத்தியா ரசவன? என்னது? இந்த வயசுல இந்த கிழவிங்க உழைச்சி தின்னுட்டு இருக்குங்க. பாவம் இல்ல? என்ன பண்ண சொல்ற? எம்ஜிஆர் இருந்தா இதெல்லாம் அப்படி ஒரு நிலைமை வருமா? All girls sit down. All girls sit down. சமந்தா உனக்கு இருந்தா sit down. எத்தனை நாள் வந்துச்சேடா? எத்தனை நாள் வந்து பாபா? 125 நாள் கொடுக்குறாங்க தெரியுமா? ஓ, இதான் அந்த 100 நாள் வேலை திட்டமா? இதாதா? இப்போ 125 நாள் ஆக்கிட்டாங்களா? தெரியலையே. அதென்ன 100 நாள் வேலை திட்டம்? 100 நாள் கண்டினியூஸா கன்ஃபார்ம் வேலை இருக்கும். அப்படி 3 மாசம் 3.5 மாசத்துக்கு அப்படி கன்ஃபார்ம் வேலை இருக்கும். காய்ஸ், இவர் அந்த பொலிட்டிக்கல் லீடர் மாதிரி அப்படியே வரும்போது நான் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வரலான்னு பார்த்து உட்காரும் போது என்னங்க மஞ்சள் கலர் வேட்டி யோசிச்சிருப்பாரு. இவ்வளவு தானே எடுப்பாங்க நியூஸ்ல எல்லாம், இவ்வளவுதான் கவர் பண்ணுவாங்க. கீழே வெள்ளை போட்டா என்ன போடாட்டி என்ன? 25 நாள் கொடுக்குறாங்க. பின்னாடி நிக்கறாங்க. கண்ணாடி விக்கிறாங்க. 25 நாள் கொடுக்குறாங்க. சரின்னு சொன்னாங்க. சரி கொஞ்சம் என்ன? தெரியுமா? தெரியுமா? என் பேரா சுந்தரம். சுந்தரமா? ஏன் தடி ஓகே, எங்க போறீங்க? இல்ல இல்ல ஓகே, நான் எதுக்கு எந்திரிக்கனா? அவரே முதல்ல உட்கார சொல்லிட்டாரு. ஏங்க அவங்க பெரியவங்க, அவங்க உட்காந்துருந்த இடத்துல தான் அவர் வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்திருக்காரு. எந்திரி. எதுக்கு எந்திரிக்கணும்? உட்காருங்கப்பா, நீங்க உட்காருமா சுந்தரம். பாட்டி புன்னகையோட இருக்குது பாட்டி. வேலை செய்யறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி. அக்கா, அமிர்தா அக்காவா? நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. ராஜலட்சுமி. என் அம்மா பேரு ராஜலட்சுமி. எங்க அம்மா பேர் ராஜலட்சுமி சொன்னதுக்கு கை தட்டணுமா? இப்ப என்ன சொல்லிவிட்டாரு அவரு? எங்க அம்மா பேரு ராஜலட்சுமி. ஐயா, அவர் வந்து உட்காந்தா பக்கத்துல உட்கார கூடாது. அம்மா பேர் ராஜலட்சுமின்னா கை தட்டுறீங்க. முட்டாய் எடுத்துக்க, முட்டாய் எடுத்துக்க, முட்டாய் எடுத்துக்க. சாமி நம்ம பார்த்து
ஏங்க எல்லாத்துக்கும் கை தட்டுனா என்னங்க அர்த்தம்? வந்து உட்காந்தாலும் கை தட்டுறீங்க, அம்மா பேர் ராஜலட்சுமினாலும் கை தட்டுறீங்க, என்னங்க? மதியானம் சாப்பிட்டீங்களா? நான் ஒரு ஜோக் சொல்லவா? சொல்லுங்க. ஆப்பிரிக்காவுல பிறந்த குழந்தைக்கு பல்லு என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளை மாதிரி இருக்கும். அதான் கிடையாது, குழந்தைக்கு பல்லே இருக்காது. இல்ல எவ்வளவு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? 50,000 ரூபாய் இந்த லோனு இமீடியட்டா சரி, நான் ஒண்ணா செய்யணும். உடனே ஒரு 2 கை தான். அதனால பொறுமையா உங்களுக்கு எது எது தேவையோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தரேன். டோன்ட் வரி பி ஹேப்பி. நீங்க ஃபுல்லா வருதாடா? இவரோட கண்டென்ட் தான். உங்க பக்கத்துல எனக்கு இடம் போட்டு கண்டிப்பா போட்டுருங்க. சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? உட்காருங்க உட்காருங்க. ஐயோ இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஊர்ல வந்து நீ தான் உட்கார. இல்ல உள்ளூர்கார நீ தான் உட்கார. ஏய் காலைல இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயோ எதுக்கு வேணாம். சரி. ஐயோ கரையிறான் ஐயா. இவன் முகத்தை பார்த்தாலே புண்ணியம் கிடைக்குமா? அப்பா பல வித்தையில கை வச்சிருக்கப்பா. என்ன இது? அதுல தண்ணி வருதா? அப்படியா? உண்மைதானா? உண்மைதான் சார். குடிக்கிறதா சார். முருகேசா, தேன் மாதிரி இதுல கருக்கு எங்க வாங்கின? தேன் கூட்டுல தான். இந்த தண்ணி என்னடா வச்சிருக்க? உடம்பு முழுக்க கரண்ட் பாஞ்ச மாதிரி இருக்கு. சின்ன குழந்தைங்கல இருந்து பாட்டி வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போறாரு. வெல்கம். நீ நல்லா வருவடா. மகிழ்ச்சி சந்தோஷம். நல்லா வருவ. அப்படித்தான் இருக்கணும். இவரா? ஏய் திருநாவுக்கரசு, பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு ஆளே மாறிட்டே. நல்லா இருக்கடா? நான் நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கடா. எங்க அப்பா பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு? என் ராசா நல்லா இருக்கியா? மீஸ் என்ன பெருசா இருக்கு, பட் குழந்தை பையன்டாவே. சரி, கையில க்ளவுஸ் போட்டாச்சு, கிரவுண்ட் காலியா இருக்கு. ஒரு 2020 மேட்ச் விளையாடுவோமா? அவருக்கு தகுந்த மாதிரி உருட்டி விடுங்க. பந்தை எப்பவுமே மாப்பிள்ள சாமிக்கு விட்டுருவான், மீதி பந்தை அவன் எடுத்துப்பான். அரசியல்னு இல்லை, எப்பயுமே கொஞ்சம் நம்ம ஷைன் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். இந்த கூட ஒரு 10-15 பேர் சுற்றுவாங்க, அவங்க செய்கிறதையும் பேசுகிறதையும் நம்பவே கூடாது. நம்புனான்னு வைங்களேன், அவ்வளவுதான். இவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்றி விடுறதுக்கு சீசனுக்கு ஆள் கிடைக்கும். நம்ம ஒரு வாட்டி இறங்கினது எது பண்ணாலும் மெச்சுவாங்க. அச்சும்னா என்ன அழகா தும்புறாரு பாருங்களேன்னா நம்மளும் அப்படி இருக்கும். இவங்க இப்படியே உசுப்பேத்தி சில மோட்டிவேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. என் லைஃப்லேயே நான் ஒரு 2-3 ஃப்ரெண்டு பார்த்துருக்கேன். அவங்களோட இருக்கும்போது க்ரோ ஆகுவோம், அது நம்ம கண் கூட தெரியும். நாலேஜாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று. ஒரு சில பேரோடையும் நான் பழகிருக்கேன். அவங்களும் வளர மாட்டாங்க, நம்மளே வளர விட மாட்டாங்க. இப்படி தான் இருப்பாங்க தெரியுமா. எல்லாத்துக்கும் பாராட்டுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா ஃபுவா என்ன அழகாக ஃபோட்டோ எடுக்கிறல்ல நம்மளும் ஆமாம் அப்படின்னோடனே அவங்களுக்கு நம்மளை சம்பளமெல்லாம் கேமராமேன் ஆக்கிடுவாங்க. பாராட்டுவாங்க, நம்மளும் பாராட்டுறாங்கன்னு அப்படின்னோடனே நீ அவன் எடுத்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. நம்மளும் ஒரு இதாக இருக்கும், எங்கே போனாலும் எடுக்க சொல்லுவாங்க. இது மாதிரி பல எக்ஸாம்பிளுங்க. எனக்கு இவங்க சுற்றி நின்று
சும்மா ஒரு போலை தட்டினதுக்கு கை தட்டும் போதே எனக்கு அந்த ஞாபகம்லாம் வருது. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர் எங்க நீங்க என்னெல்லாம் பண்றீங்க சார்? ஏங்க ஆண்டி நீ வந்து வம்பல மாட்டி விடுறீங்க. உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. இவர் கேட்க ஐயா நீங்க யாருங்க ஐயா? டிவிக்கேல நீங்க கொஞ்சம் தினுசா இருக்கீங்களே. பாட்டிங்களை போய் பாக்குறீங்க, என்னது இன்னொரு குரூப் ஆஃப் உமன்ஸ் போய் பாக்குறீங்க, குழந்தைங்களை போய் பாக்குறீங்க, கிரிக்கெட் விளையாடுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, மைக்கை பிடிக்க கேள்வியும் கேட்குறீங்க. நீங்க யாரு? நீங்க சொல்லுங்க, நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க அனுபவத்தை. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? டைரா சார், நானும் டிரைவர் தான் சார், நானும் வண்டி ஓட்டணும் தான். தெரியாது டைரா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டுக்கு பொருளை கொண்டு போகிறீங்க, அந்த காலதானம் அந்த டைம்குள்ள சேர்க்கணும்ல. ஊர அக்கா கரண்ட் உருண்டு ஓடிக்கிட்டு ஒண்ணுல தம்பி 2 போல்ட் நட்ட போட்டு நைட் வச்சா எல்லாம் சரியாயிடும். இல்லை சார், செப்னி வச்சு நான் வச்சுக்கிட்டு மாத்திரை காசு சார் இங்கே கொடுத்தாங்க கான்ட்ராக்டு. முறையான வண்டி வச்சு இது பண்ணால் இதுக்கு டயர் கூட சரி பண்ண. ரொம்ப கேள்வி கேட்குறேன். நீங்க யாரு? நான் யாரா? வட்ட செயலாளர் வண்டு முருகன். அவர் அங்க இருந்து. அப்ப நான் சதுர செயலாளர் சந்து முருகன். நான் சிறுவண்ட எம்எல்ஏ பேசுறேன். சரி, அது கலெக்டர் வண்டியா இருந்துட்டு போட்டோம். முறையா இருக்க வண்டி தானே அது? யார் வண்டியா? இல்ல அவர் வந்து என்னன்னா இனிமேதான் போய் செக் பண்ண போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க செக் பண்றேன்னா செக் பண்ணிக்கோங்க சார். அவர் என்ன நினைச்சிட்டாரு, சரி நம்ம இப்ப போனை வச்சுட்டு அதை மாத்துங்கடா அப்படின்னா டக்குன்னு மாத்திடுவாங்க, இவங்க வர்றதுக்கு லேட் ஆகும். சார் இது வரைக்கும் யாரும் அதெல்லாம் கேட்டதே இல்லை, நீங்க எல்லாம் கேட்குறீங்கன்னா அப்ப இப்பதான் சரியா பண்றாங்களா எல்லாம்? நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். அப்ப டயர் எப்படி இருந்தாலும் தப்பு இல்லையா சார்? இல்ல இப்படி வந்து இந்த மாதிரி அன்கண்டிஷன் அரவர வண்டியை வச்சு ஓட்டலாம் நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? அப்ப டயர் யாரு சார்? டயர் இப்படி தான் வச்சிருப்பாங்களா? எப்படி பேசினாலும் இவரு எம்எல்ஏ தான் பேசுறாரு, அது ரெக்கார்ட் ஆகுதுங்கிறதுலாம் அவருக்கு தெரியாது. ஏதோ சும்மா எவ்வளோ விளையாடுறான்ட்டு, சார் நீங்க தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க சார், வைங்க சார் அப்படின்னு. இனிமேதான் வேலை நடக்கும். கேட்டு போடுறானே. என்ன நிர்வாகமே தவறா இருக்கு. அப்ப எப்படி உங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க? என்னடா எனக்கு ஜிபி முத்து குரல் மாதிரியே இருக்கு. தெரியுமேடா. அப்ப டயர் இப்படி போட்டு அன் டைம்ல நீ கான்ட்ராக்ட் எங்க சார் எடுத்துறீங்க? திமிரு பிடிச்ச பையன் இருக்குமோ? கான்ட்ராக்ட் இப்படி தான் எடுத்து நீங்க ஓகே பண்ணி எடுத்துறீங்கன்னா கண்டில கண்ணாடி இல்ல. இவர் எம்எல்ஏனே அவர் நம்பல. அதெல்லாம் நீங்க பேசாதீங்க சார், வேணாம் பெரியாதிகாரிட்ட பேசுங்க. அது பெரியாதிகாரி நான் தான்டா. ஏங்க எனக்கு ஜிபி முத்துவே மைண்ட்ல வர்றாரு அந்த போன்ல பேசுறவரை கேட்கும்போது. என்னடா அப்படி ஆவரம் பண்றீங்க? நானும் டிரைவர் தான், இது ஓட்ட முடியுமா? இது ஓடுற ரூல்ஸ் இருக்காது. Meanwhile, 10 தடவை பார்த்து போ ஒரு தடவை என்னைய பாத்தியாடா? நான் வந்து இந்த கவர்மெண்ட் பஸ் பற்றி பேசும்போது அப்போ 2009 2010 அந்த காலகட்டத்தில் காலேஜுக்கு பஸ்ஸில் தான் போவேன், பஸ்ஸில் தான் வருவேன். அப்போ ஒரு வாட்டி பஸ்ஸில் ஏறி நான் போகிறேன். அப்போ பஸ்ஸு உள்ளே நாங்கள் இருக்கும்போது பஸ் எப்படி போகுதுங்கிறது நமக்கு ஃபீல் ஆகாது, நம்ம உள்ளே இருக்கோம்ல. சரின்னு நான் என் ஸ்டாப்பில் இறங்கிட்டு நான் காலேஜுக்கு இப்படி நடக்கிறேன். பஸ்ஸு போகும்போது சும்மா திரும்பி பார்த்துட்டு ஐயோ இந்த பஸ்ஸிலையா நம்ம ஏறி வந்தோம் அப்படின்னு இருந்தது எனக்கு. இப்போ
இப்படி போயிருக்குங்க பஸ்ஸு. ஓ அப்ப டயர் தான் அதுல டயரா இல்ல எல்லா க்ரௌடு வந்து சமமா தான் இருந்தது. ஆனா பஸ்ஸை வெளியே இருந்து பார்க்கும்போது க்ரௌட் எல்லாம் ஒரு பக்கம் வந்த மாதிரி இருக்கு. இப்போ அது டயர் தப்பா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் பயந்துட்டேன். அங்க வீட்டுக்கிட்ட ஸ்டாப்ல வரும்போது நேரா தான் வந்தது. அப்போ இடைப்பட்ட நேரத்துல தான் ஏதோ நடந்திருக்கு. இப்படி இருக்கு. எனக்கு பயந்துட்டேன் நான். அம்மாடி, இதை விட ஸ்ரீலங்கா பஸ் இருக்குல்ல, அம்மா அவங்க எல்லாம் அதுக்கு ஒரு மாதிரி ரோலர் கோஸ்டர் ரைட்ல போன மாதிரி பயமுறுத்துவாங்க. இவராவது இங்க டயரை மாத்துங்கன்ற, அங்க முடிஞ்சா டிரைவர்ஸை மாத்துங்க சார், பொறுமையா வண்டி ஓட்டுற மாதிரி யாராவது மாத்துங்க. பயமா இருக்கும். இந்தியாவில எல்லாம் பஸ்ஸை விட்டு இறங்கி பஸ்ஸை பார்க்கும்போது இந்த பஸ்லயே வந்தோங்கிற ஒரு பயம். ஸ்ரீலங்கா பஸ்ல எல்லாம் பஸ்ஸுக்குள்ள இருக்கும் போது இந்த பஸ்ல எதுக்குடா ஏறுன அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமா இருக்கும். ஐயாடி. ஆனா இப்போ கடைசியாக வந்தவர் அவருக்கே எம்எல்ஏக்கு என்ன பரிதாபம் பண்ணலன்னு பாருங்க. அதெல்லாம் ஏன் சார் நீங்கள் கேட்குறீங்கன்றாங்க. அந்த லட்சணத்தில் இருக்கு. ஆனால் ஒன்று, புஷி ஆனந்த் ஐயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெளிவாக யாராவது சொல்லுங்க சார். எல்லா தூணிலையும் இருப்பேன், துரும்புலையும் இருப்பேன் மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காரு. பைக் ஓட்டுறாரு, இன்டர்வியூ எடுக்கிறாரு, கிரிக்கெட் விளையாடுறாரு, பாட்டிங்களை சந்திக்கிறாரு, ஸ்கூல் குழந்தைங்களை சந்திக்கிறாரு. விளக்கு எப்படி இதெல்லாம் வச்சு ஏதோ தண்ணியை ஊற்றி என்னத்தையும் கையில் நிப்பாட்டி பார்த்தாரு. அது நான் என்ன எதுவும் சயின்ஸ் எக்ஸிபிஷனா இல்லை அது கோயிலா? அப்புறம் துப்புரவு பணியாளர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு. வெள்ளை சட்டைக்கு மஞ்சள் வேட்டி போட்டிருக்காரு. என்ன ஒன்றுமே புரியலை எனக்கு. வீடியோ நல்ல ஃபன்னாக இருந்தது சார். நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.